இருதரப்பு வாதங்களையும் கேட்டதின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது. சின்ன வயசுல இருந்தே சிவாவ தான் கணவனாகவே நினைச்சு வாழ்ந்து வந்த சிந்துவால வேற ஒருத்தரோட நடந்த நிச்சயத்தை ஏத்துக்கொள்றதுக்கு முடியல. ஆகவே திருமணத்தை நிறுத்தணுங்கிற பதற்றத்தினால ஏற்பட போற பின் விளைவுகளை பத்தி யோசிச்சு பார்க்காம சிந்து தனக்குத்தானே தாலி கட்டிக்கிட்டு சிவா தாலி கட்டினதா குடும்பத்தார்கிட்ட பொய் சொல்லி சிவாவ அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல சிந்துவோட விருப்பம் இல்லாம வாழ்ந்துட்டு வந்த சிவா சிந்துவோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவரை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. தனக்கு விருப்பம் இருந்தப்ப கூட தான் குடும்பத்துக்கு விருப்பம் இல்லைங்கிற காரணத்தினால சிந்துவோட வாழ சிவா இப்போது மறுத்து இருக்காரு. வழக்கறிஞர் அம்பிகா அவங்களோட வாதத்தின்படி எந்த கோபமோ நிரந்தரமானது இல்லைங்கிறத கருத்துல கொண்டு சிந்துவ 1 வருஷத்துக்கு சிவாவோட சேர்ந்து வாழணும்னு இந்த கோர்ட் உத்தரவிடுது. என்னக்கா கடைசியில இப்படி சொல்லிட்டு போறாங்க? டாடி, என்ன டாடி கடைசியில இப்படி முடிஞ்சிருச்சு? சிவா விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் சிந்து கூட எதுக்காக சேர்ந்து வாழ சொல்றாங்க? இந்த தீர்ப்பு ரொம்ப அநியாயமா இருக்கு டாடி. இந்த தீர்ப்பு எதிர்த்து ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணணும். அக்கா, அந்த சிந்து மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரப்போறாக்கா. அவ வரவே கூடாது. நம்ம பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டு அவ எப்படி நம்ம பிள்ளையோட சேர்ந்து வாழலாம்? இங்க பாருங்க, கோர்ட்ல சொன்னாலும் நீங்க அதுக்கு அனுமதிக்க கூடாது. சிந்து எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து வாழ்றான்னு நானும் பாக்குறேன். அப்பாடா, சிந்துவ நீதிபதியே சிவா கூட சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே ஜெயிச்சது சிந்து தான்ல. சிந்து, இது உனக்கு கிடைச்ச முதல் வெற்றி. இனிமே 1 வருஷத்துக்கு சிவா வீட்டுல உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீ அங்க உரிமையோட இருக்கலாம். அங்க வரக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, உடனே ஒரு போன் பண்ணு. அடுத்த நிமிஷம் நான் அங்க இருப்பேன். சரிங்கம்மா. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சரி, நல்லா இருமா, நல்லா இரு. என்ன காலையிலே பாட்டுக்கிட்டுன்னு அமர்க்களமா இருக்கு? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பைரவி. ஏன்? பின்ன நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர போறாங்கல்ல. விருந்தாளியா? யாரு? வேற யாரு, உங்க அக்கா சிந்து தான். அவெல்லாம் இங்க வரமாட்டா. ஏன் வர மாட்டாங்க? கோர்ட்லயே சொல்லியாச்சுல்ல, சிந்து 1 வருஷம் இந்த வீட்டுல சிவா கூட சேர்ந்து வாழணும்னு. அதெல்லாம் வருவாங்க. கோர்ட் சொல்லிட்டா இங்க வந்துட முடியுமா? அன்னபூர்ணியத்தை உள்ளெல்லாம் வரவிட மாட்டாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அன்னபூர்ணியத்தை வைக்கிறது தான் சட்டம். அவங்கள மீறி எதுவும் நடக்காது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு ஏன் சிந்து மேல இவ்வளவு கோவம்? பாவம் அவங்க. அவங்க உன் கூட பிறந்த அக்கா தானே. அவங்க சந்தோஷமா சிவா கூட சேர்ந்து வாழறதுல உனக்கு என்ன அப்படி பிரச்சனை? அவ சிவாவோட சேர்ந்து வாடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவ பல பேரோட நிம்மதியை கெடுத்துட்டு வாடுறதுதான் எனக்கு பிடிக்கல. பாரு, அவங்க யாரோட நிம்மதியும் எல்லாம் கெடுக்கல. சிவாவே சிந்து ஏத்துக்கிட்டான். எங்க அம்மாவுக்காக தான் அவன் கோர்ட்ல அப்படிலாம் சொன்னானே தவிர அவனுக்கு சிந்து மேல அன்பு இல்லாமலாம் இல்ல. எல்லாம் இருக்கு. நீ வேணா பாரு, இன்னும் 1 வருஷத்துல எங்க அம்மாவே சிந்துவ மருமகளை ஏத்துக்குவாங்க. இது சத்தியமா நடக்கும். அதே மாதிரி நீயும் என்ன ஏத்துக்குவ, அதுவும் சத்தியமா நடக்கும். உலகத்துல எது வேணாலும் நடக்கலாம். ஆனா இப்ப நீ சொன்ன பாரு, அது மட்டும் நடக்கவே நடக்காது. வீணா பகல் கனவு காணாத. அதையும் பார்க்கலாண்டி அழகு பொண்டாட்டி. ஐ லவ் யூ. சிந்துவுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு, நீ ரொம்ப குதிக்காத. அன்னபூர்ணியத்தை சிவா ஒன்னும் சிந்துவோட வாழ விட மாட்டாங்க. சரி, அதையும் பார்க்கலாம். வைத்தியம். மாமா இந்த எடுத்துக்கோ. அம்மா. டேய், உன் பொண்டாட்டிங்கடா. கோயிலுக்கு போயிருக்காக்கா. நாமளும் எல்லா கோவிலுக்கும் ஏறி இறங்குறோம். நம்மள புடிச்ச தரித்திரம் மட்டும் ஒழிய மாட்டேங்குது. நேத்தோட அந்த சிந்துவை விரட்டி அடிச்சிடலான்னு பார்த்தா இன்னும் 1 வருஷத்துக்கு அந்த தரித்திரம் இந்த வீட்லயே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்படியும் சிந்து கோர்ட் ஆர்டரோட நம்ம வீட்டுக்கு வருவா. அப்படி மட்டும் அவ வந்தா வீட்டுக்குள்ள விடாத. வாசல்லே 4-5 ஆளுங்களை போட்டு வை. அவ வந்தா அப்படி அடிச்சு துரத்து. அவ இந்த வீட்டுக்குள்ளேயே அடி எடுத்து வைக்க கூடாது. அவளோட மூச்சு காத்து கூட இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. புரியுதா? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். நம்மள மீறி அந்த சிந்து நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வரான்னு நானும் பாக்குறேன். ஐஷு, சிவா எங்கம்மா? ரூம்ல இருக்காரு பெரியமா. போய் அவனை கூட்டிட்டு வா. அப்படியே ஆறுமுகத்தையும் பைரவியும் கூட்டிட்டு வா. சரிங்க பெரியமா. அக்கா, அந்த சிந்துவை மட்டும் வீட்டுக்குள்ள விட்டுறாதீங்கக்கா. அப்படி அவ உள்ள வந்துட்டா நாம தோத்த மாதிரி ஆயிடும். எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு நம்ம புள்ளைய அவமானப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காக்கா. தீர்ப்பு இப்படி வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லக்கா. நாம இதுக்கு ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணணும்க்கா. ஸ்னேகா அதுக்கான எல்லா வேலையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கா. சிவா,
வாய். சொல்லுங்க பெரியமா. என்னையா ஹாஸ்பிட்டல் கிளம்பாம இருக்க? கிளம்பணும் பெரியமா. சிவா, நான் உன்னை இங்க எதுக்கு வர சொன்னேன்னா, சிந்து இந்த வீட்டுக்கு வந்தா நான் அவளை வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன். நீயும் அவளை ஏத்துக்க கூடாது. அவ உன் கூட வாழவே தகுதி இல்லாதவ. கோர்ட்ல சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக உன் மனச நீ மாத்திக்காத. அவ செஞ்ச துரோகத்துக்கு என்னால அவளை மருமகளா ஏத்துக்க முடியல. அதே மாதிரி நீ அவளை மனைவியா ஏத்துக்க கூடாது. என் வார்த்தையை நீ மீற மாட்டேன்னு நான் நம்புறேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. கோர்ட்லயே சிந்துவும் சிவாவும் 1 வருஷம் சேர்ந்து வாழணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ சிந்துவை இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்கலனா ஏதாவது பிரச்சனை வந்துருமா? எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். என் வீட்ல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். கோர்ட் இல்ல. கோபத்துல கொலை செஞ்சவனை கூட மன்னிச்சிடலாம். ஆனா நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்தவள நான் மன்னிக்கவே மாட்டேன். கல்யாணமாகி 1 வருஷமா எவ்வளவு பெரிய பொய்ய மறைச்சு ஏன் புள்ள கூடயே வாழ்ந்திருக்கா. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் இந்த வீட்டோட வாசப்படிய கூட மிதிக்க விட மாட்டேன். மகா, அக்கா, சிந்து இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. இனிமே இந்த வீட்டோட எல்லா பொறுப்பையும் பைரவி தான் பாப்பா. பைரவி மட்டும்தான் என்னோட மருமக. அவ அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவ படிச்ச படிப்பு, ஆசை, கனவு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தவ. ஆனா சிந்து அவளோட சுயநலத்துக்காக பொய் சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா. அப்படிப்பட்டவ சிவா பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட அருகது இல்லாதவ. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அந்த சிந்து இந்த வீட்டுக்குள்ள வரவே விட மாட்டேன். என்ன வாசல்ல வெடி சத்தம்? போய் பாருங்க. இன்னும் ஒரு அடி நீ இந்த வீட்டுக்குள்ள எடுத்து வைக்க கூடாது. அப்படியே திரும்பி போயிடு. இந்த வீட்டுக்கும் உனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ இந்த வீட்டுக்குள்ள வர தகுதியை இழந்துட்ட. முதல்ல நீ வெளியில போ. அக்கா, இவள போன்னு சொன்னாலாம் போக மாட்டாக்கா. நான் போய் அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறேன். சித்தி அப்பெல்லாம் செய்யக்கூடாது சித்தி. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா, நான் ஆறுமுகம், நீ தடுக்காத. மகா, நீ போய் அவளை வெளியில அனுப்பிட்டு வா. போ. சரிக்கா. ஏய், இங்க எதுக்குடி வந்த? அவ்ளோ பெரிய பொய்ய சொல்லி ஊர் முன்னாடி என் புள்ளைய கல்யாணம் பண்ணி அசிங்கப்படுத்திட்டு மறுபடியும் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்க? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? உன்னை பெத்த அம்மா அப்பாவே நீ செஞ்ச வேலைக்கு தலைமுழுகிட்டாங்க. அப்புறம் எதுக்குடி இங்க வந்த? ஏய், என்னடி முறைக்கிற? போடி வெளிய, போங்க. இது கோர்ட் ஆர்டர். 1 வருஷம் நான் இந்த வீட்ல என் புருஷன் கூட வாழ சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்கு. அதை தடுக்க உங்க யாருக்குமே உரிமை கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள யார் வரணும் வரக்கூடாதுங்கிறத அன்னபூர்ணி அக்கா தான் முடிவு பண்ணணும், கோர்ட் இல்ல. அந்த ஆர்டர் எடுத்துட்டு வெளியே போடி. நான் போக மாட்டேன். இது என் புருஷன் வாழற வீடு. நான் இங்கதே இருப்பேன். என்னைய இங்க இருக்க கூடாதுன்னு சொல்ல உங்க யாருக்குமே உரிமை இல்ல. என்னடி உரிமை அது இதுன்னு பேசிட்டு இருக்க? போடி வெளிய. முடியாது. சொல்லிக்கிட்டே இருக்க, கூட கூட பதில் பேசிட்டு இருக்க. உன்ன வயசுல பெரியவகன்னு பாக்குறேன். இதோட நிறுத்திக்கோங்க, அதுதே உங்களுக்கு நல்லது. மகா, அவ இந்த வீட்டுக்குள்ள இனிமே வரவே கூடாது. அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பு. அத்தை, உங்களுக்கு என் மேல கோவம்னா என்னைய வெட்டி கூட போடுங்க. ஆனா இங்க இருந்து போக மட்டும் சொல்லாதியே. உங்களுக்கு எல்லாம் இது வீடு, ஆனா எனக்கு இது கோவில். நீங்கதே சாமி அத்தை. என்னைய இங்க இருந்து அனுப்புனா நான் எங்க அத்தை போவேன்? என் உலகமே இதுதே. அத்தை, நீங்களே உள்ள கூப்பிடுற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கேயேதே இருப்பேன். నమస్కారం అండి. మనందరికీ ఇష్టమైన సీరియల్ మల్లిలో ఇప్పుడు ఊహించని మలుపులు వస్తున్నాయి. గత కొన్ని రోజులుగా సిరి ఎక్కడుందో అని అందరూ టెన్షన్లో ఉంటే ఇప్పుడు కథ అసలు పాయింట్కి వచ్చింది. ఇంద్రాణి తన అసలు స్వరూపాన్ని చూపిస్తోంది. బుజ్జి ప్రాణాల మీదకి తెచ్చిన ఆ ఒక్క ఫోన్ కాల్ ఏంటి? మళ్ళీ భయం వెనుక ఉన్న కారణమేంటి? ఈరోజు ఎపిసోడ్ రివ్యూలో పూర్తి వివరాలు చూసేద్దాం. స్కిప్ చేయకుండా చివరి వరకు చూడండి. ఈరోజు ఎపిసోడ్లో హైలైట్ ఏంటంటే ఇంద్రాణి వేసిన స్కెచ్. సిరి దొరకడం లేదని కోపంతో ఉన్న ఇంద్రాణి ఈ సమస్యకు మూలం బుజ్జి అని ఫిక్స్ అయిపోతుంది. బుజ్జి బ్రతికి ఉంటే తన రహస్యాలు బయటపడతాయని, అందుకే అతన్ని శాశ్వతంగా అడ్డు తొలగించుకోవాలని నిర్ణయించుకుంటుంది. పోలీస్ ఆఫీసర్తో డీల్. ఇంద్రాణి ఒక పోలీస్ ఆఫీసర్ని పిలిపించి చాలా కాన్ఫిడెంట్గా ఒక ఆర్డర్ పాస్ చేస్తుంది. నాకు సిరి ఎక్కడుందో తెలియాలి, అలాగే ఈ బుజ్జి అనే వ్యక్తి మళ్లీ నా కంటికి కనిపించకూడదు
అతన్ని ఎలిమినేట్ చెయ్యండి అని చెప్తుంది. ఒక పోలీస్ ఆఫీసర్నే తన గుప్పిట్లో పెట్టుకుని ఇలాంటి ఆర్డర్ ఇవ్వడం చూస్తుంటే ఇంద్రాణి పవర్ ఏంటో అర్థమవుతోంది. మరోవైపు ఇంద్రాణి ప్లాన్ మొత్తాన్ని మల్లి అనుకోకుండా వినేస్తుంది. ఇంద్రాణి ఎంతకైనా తెగిస్తుందని మల్లికి తెలుసు. బుజ్జి ప్రాణాలు ప్రమాదంలో ఉన్నాయని తెలిసి మల్లి గుండె ఆగిపోయినంత పనవుతుంది. చూశారుగా, ఇంద్రాణి క్రూరత్వం ఒకవైపు, బుజ్జి మంచి మనస్సు మరోవైపు. మరి బుజ్జిని పోలీసులు ఏం చేస్తారు? మల్లి తన కుటుంబాన్ని ఎలా కాపాడుకుంటుంది? రాబోయే ఎపిసోడ్స్ చాలా ఆసక్తికరంగా ఉండబోతున్నాయి. మీకేమనిపిస్తోంది? ఇంద్రాణి ప్లాన్ సక్సెస్ అవుతుందా, లేక బుజ్జి మల్లిని సిద్ధుని కలుపుతాడా? మీ అభిప్రాయాన్ని కింద కామెంట్ సెక్షన్లో తెలియజేయండి. మరిన్ని అప్డేట్స్ కోసం మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేసుకోండి. మళ్ళీ రేపటి రివ్యూలో కలుద్దాం. థాంక్యూ.